இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணி பிலாத்துவின் அரண்மனையில் அவரை கொண்டு போய் விசாரணைக்காக விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவர் மேலே ஏகப்பட்ட பொய்யான குற்றங்களை பிரதான ஆசாரியர்களும் யூதர்களும் பரிசேயர்களும் வேத பாரகர்களும் சொல்லும்போது அவர் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை. ரொம்ப காமா அமைதியாக ஒரு ரியாக்ஷன் கூட காட்டாமல் ரொம்ப பொறுமையாக இருந்தார். இதை பார்த்த பிலாத்துவுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவர் நிறைய குற்றவாளிகளை நிறைய கேஸ் அவர் முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்காக நிற்கும்போது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களையும் பாடி லாங்குவேஜ்களையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் இவர் பிலாத்து இயேசு கிறிஸ்துவை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம வாயை திறந்து எந்த வார்த்தையும் பேசாமல் அமைதியாக இருந்ததை பார்த்துட்டு ஒரு